நம்மளோட அரசர்களுக்கு சில சிந்தனைகள் வர ஆரம்பிச்சு. குறிப்பாக சோழ மன்னர்களுக்கு என்ன அப்படின்னா, பக்தியின் அடிப்படையில் தான் நம்மளோட ஆட்சியும் அரசாட்சியும் சமுதாயமும் இயங்கி கொண்டிருப்பது நம்மளோட தமிழரோட நம்பிக்கை. அப்போது அந்த இறைவனோட நம்பிக்கை இந்த களப்பிரர்கள் அதுக்கப்புறம் நம்ம அதை சீரமைக்கிறதுல சிந்தனையில் இருந்ததில் பக்தி மக்கள்கிட்ட குறைஞ்சி போயிட்டோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பக்தி இலக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க நம்மளோட மன்னர்கள், குறிப்பாக சோழ மன்னர்கள். அப்போது இந்த பக்தி இலக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை தர ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, புலவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், அவங்க பயம் இல்லாமல் அவங்க பக்தியை வெளிப்படுத்தலாம், அதெல்லாம் பதிவு செஞ்சு வைக்கிறதுக்கான என்ன உதவி தேவையோ அதெல்லாம் நம்ம அரசர்கள் செஞ்சாங்க. அப்படி தான் நம்ம பக்தி இலக்கியம் உருவாக்கப்பட்டது. இது இந்த பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மளுக்கு இருந்தது. இதில் நம்ம குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இலக்கியத்தை கொண்டு பக்தியை வளர்த்த ஒரே பகுதி பாரதத்தில் தமிழகம்தான். ஏன்னா பிற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் மாநிலம், அன்றைக்கெலாம் பிற பிராந்தியங்கள்னு சொல்லலாம், பகுதின்னு சொல்லலாம். அங்கெல்லாம் என்னென்னா அப்பப்போ ஒவ்வொரு புலவர் வருவார், அவர் ஏதோ ஒரு பெரிய இலக்கியத்தை பக்தி இலக்கியத்தை கொடுப்பாரு, அது பிரபலமாகும். அப்படி தான் தனித்தனியாக தான் வந்தது. ஒரு அமைப்பாக வச்சு ஒரு அரச கோட்பாடுக்குள்ளே இதை பக்தி இலக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டது தமிழகம்தான். அப்போது நம்மளோட அரசர்களோட சிந்தனை என்ன இருந்திருக்கு, பக்தியை வளர்க்குறதுக்கு நம்ம இலக்கியத்தை பயன்படுத்தியிருக்காங்க, நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம திருக்குறளை எடுத்துட்டாலே முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எப்படி எழுத்துக்களில் அகாரம் முதல் எழுத்தோ அதே மாதிரி இந்த உலகத்தோட முதல்வரே இறைவன் தான் அப்படிங்கிறதான் நம்மளோட கோட்பாடு. அப்போ இருக்கிற எல்லாமே இறைவனுக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு தான் நம்ம ஆட்சியாளர்களும் நம்ம அரசர்களும் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் முக்கியமானது. அப்போது இந்த பக்தி இலக்கியம் வளர்க்கிறப்போ நம்மளுக்கு சைவம் வைணவம் என்கிற 2 பெரிய மார்க்கங்கள் நம்மளுக்கு இங்கே வருது. இப்போ சைவம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 63 நாயன்மார்கள் ஓட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா சேக்கிழாரோட பெரிய புராணத்தில் நாம் காணலாம். திருத்தொண்டர் தொகை அதில் 62 நாயன்மார்கள், அதுக்கப்புறம் பிறகு புலவர் சேக்கிழாரையும் சேர்த்து 63 நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு நாம் இதில் காணலாம். இப்போ அப்பர், சுந்தரர், சம்பந்தர், இந்த புலவர்கள் இயற்றிய மகத்தான இலக்கியங்கள் நாம் அதை திருமுறைகள் என்று படிக்கிறோம். இதில் இன்னும் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி இவங்கெல்லாம் கூட நாயன்மாராக இருந்திருக்காங்க. அதாவது பெண்களுக்கும் நம்ம சமுதாயத்தில் சரி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, பக்தியில் பெண்களோட பங்களிப்பும் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்காட்டாக இது இருக்குது. இந்த நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம படித்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னா, தொண்டருக்கு தொண்டன் அடியேன் அப்படிங்கிற அந்த கோட்பாடு நிறைய இருக்குது. அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்கிற பக்தனுக்கு நாம் தொண்டு செஞ்சோம்னா அது இறைவனுக்கு டைரெக்டாக தொண்டு செஞ்சாப்புல. அப்போது அடியேன், அந்த அடியேன்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழரோட பண்பாட்டில். நான் என்ற அகங்காரம் இல்லை, அடியேன் அப்படின்னா நான் இறைவனின் சேவகன் அப்படிங்கதான். உனக்கு அடிபணிந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த அடிபணிந்து யாருக்கு அடிபணிந்து? தலை குனிவது இறைவனுக்கே. அந்த இறைவனுக்கு தொண்டு செய்கிறவனுக்கு நான் அடியேன், அவனுக்கு நான் அடிமை. அடிமைனா உடனே ஸ்லேவரி அப்படின்னு எடுத்துக்கிடாதீங்க. இது ஹம்புலா, நான் உனக்கு கீழ் அப்படிங்கிற ரீதியில். ஸோ அதனால் இந்த பண்பாடு தான் தமிழரோட பண்பாடு. ரொம்ப ஹம்பிள் நேச்சர் ஆஃப் தமிழர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வைணவம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா, பக்தி இலக்கியத்தில் வைணவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 12 ஆழ்வார்கள்
கொடுத்த 4000 திவ்ய பிரபந்தங்கள். இந்த பாசுரங்கள்லாம் அப்படி ஒவ்வொரு கதையாக இருக்கும், சின்ன சின்ன பாசுரங்களாக இருக்கும், நல்ல அர்த்தத்துள்ளதாக இருக்கும். நிறைய பாடல்கள் நம்மளுக்கு நம்ம ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார் மாதிரி பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஆண்டாள் நாச்சியாரும் இருக்காங்க. அப்படின்னு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்களை பற்றி நம்ம படிக்கிறப்போ இன்னும் 2 முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நாயன்மார்களுக்கு இடையிலையும் ஆழ்வார்களுக்கு மத்தியிலையும் எங்கேயுமே ஜாதி வேற்றுமை இருந்தது கிடையாது. நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அந்த தெய்வத்தை நோக்கி போனால் நீங்கள் நாயன்மாராகவும் ஆழ்வாராகவும் இருப்பீங்க, நாங்கள் உங்களை வழிபடுவோம் அப்படிங்கதான் இதோட தாத்பரியம். இதை நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிராமணர்கள் நாயன்மார்களில் பிராமணர்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 17 பேர் தான் பிராமணர்கள், 4 சத்திரியர்கள், மீதி இருக்க 42 பேர் பிற ஜாதிகள், பிற பின்னணியிலேருந்து வந்தவர்கள். அதில் சிலரை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதிபத்தர் அவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். கண்ணப்ப நாயனார் வேடுவன் குலத்தை சேர்ந்தவர். நந்தனார் நாயனார் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆயன நாயனார் இடையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். பெருமிழலை கரும்பா இவர் கரும்பர் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருக்குறிப்பு தொண்டர் இவர் வன்னர் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருநீலகண்டர் இவர் குயவராக இருந்தவர். ஏனடி நாயனார் சனர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதாவது அந்த 17 கல்லெல்லாம் பனைமரத்துலேருந்து எடுக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். நேச நாயனார் நெசவாளராக இருந்தவர். கலிய நாயனார் எண்ணெயை செக்கில் விதையெல்லாம் போட்டு செக்கிலேருந்து எண்ணெயை எடுத்து அது வியாபாரம் செய்கிறவர். வாயிலார் நாயனார், சேக்கிலார், அப்பர் இவங்களாம் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இப்போ ஆழ்வார்கள்னு எடுத்துட்டோம்னா, நம்மாழ்வார் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருப்பண்ணாழ்வார் பாணர், அதாவது அந்த மியூசிஷியன்ஸ் அண்ட் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டும்பாங்க. அவங்க அந்த இசை கருவிகள் மூலமாக சில நாடகங்களை அரங்கேற்ற அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. திருமங்கை ஆழ்வார் கல்லர் சமுதாயத்தில் உள்ள வீரர், வாரியர்ஸ் அண்ட் சீஃப்டன்ஸ் இருந்தவங்க. குலசேகர ஆழ்வார் சத்திரிய ராஜாவாக இருந்தவர். பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் இவங்கெல்லாம் பிராமணர்களாக இருந்தவங்க. திருமலை இசை ஆழ்வார் அவர் இந்த மூங்கிலால் பொருளெல்லாம் செய்கிறவர் இவரை எடுத்து வளர்க்கிறாரு. அதே மாதிரி பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இவங்கெல்லாம் அவதாரமாக கருதப்படுறாங்க. அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கு நடுவில் ஜாதி வேற்றுமைங்கிறது கிடையாது. எந்த ஜாதியில் பிறந்தாலும் இறைவனை நோக்கி செல்கிறவங்க ஆழ்வார்களாகவும் நாயன்மார்களாகவும் போற்றி நாம் இன்றைக்கும் அவங்கள கோயிலுக்குள்ளே வச்சு வழிபடுறோம். அதனால் தமிழர் சமுதாயத்தில் ஜாதி வேற்றுமை இருந்தது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெண்டாவது ஏற்கனவே சொன்னாப்புல இறைவனுக்கு தொண்டனுக்கு அடியேன், தொண்டன் நான் அடியேன் அப்படிங்கிறதான் நம்மளோட முக்கியமானது. இப்படி பார்த்தோம்னா நம்ம சைவம் வைணவம் அப்படின்ட்டு இருக்க இடத்துல இன்னொரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி சமுதாய ரீதியில் என்ன வருது அப்படின்னா, சைவம் வேற வைணவம் வேற மதம் அப்படின்னு சிலர் கொண்டுட்டு வருவாங்க. சைவ வழிபாட்டில் போகிறவங்க வைணவ வழிபாட்டு ஏற்றுக்கிட மாட்டாங்க, வைணவர்கள் சைவ வழிபாட்டை ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம இந்த பக்தி இலக்கியத்திலே கிடைக்குது. என்னென்னா, பொய்கை ஆழ்வாரோட முதல் திருவந்தாதியில் உள்ள 5வது பாசுரம், இதில் கொடுத்துருக்க பாடல் என்னென்னா, ஒரு 4 வரி பாடல்னு வச்சுக்கோங்களேன். அரண்நாரணன் நாமம் ஆண்விடை புல்லூர்த்தி உரைநூல் மறை உரையும் கோவில் வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி
உருவம் எரிகார் மேனி ஒன்று அப்படின்ட்டு பாடுறாரு பொய்கை ஆழ்வார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அரண்நாரணன் நாமம், அதாவது அரண் அப்படின்னா சிவன் குறிக்கிறது, அரண் நாராயணன், நாரன்னா நாராயணன், இதான் இருவரின் பெயர் நாமம்னா பெயர். ஆண்விடை புல்லூர்த்தி அப்படின்னா எருது காலை ஒருவரின் வாகனம் என்றால் கருடன் இன்னொருவரின் வாகனம். உரைநூல் மறை ஆகமம் ஒருவரின் பிரமாணம் என்றால் மறை அதாவது வேதம் இன்னொருத்தரின் பிரமாணம். உரையும் கோவில் வரை நீர் ஒருத்தரின் கோவில், கோவில்னா இருப்பிடம், கடவுளோட இருப்பிடம். அப்போது ஒருவரின் இருப்பிடம் இமயமலை என்றால் மற்றொருவரின் இருப்பிடம் பார்க்கடல். கர்மம் அழிப்பு, அதாவது ஒருவரின் தொழில் அழித்தல் என்றால் மற்றொருவரின் தொழில் காத்தல். கையது வேல் நேமி ஒருவர் கையில் வேல் என்றால் மற்றவரின் கையில் சக்கரம். உருவம் எரிகார் ஒருவரின் உருவம் அக்னி போன்றது அப்படின்னால் மற்றொரு உருவம் கார்மேகம் போன்றது. மேனி ஒன்று, இதுதான் முக்கியம். அப்போ இங்க மேனி ஒன்றுன்ட்டு பொய்கை ஆழ்வார் சொல்றது, இருவரில் ஒருவர் மற்றொருக்கு சரீரம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதாவது ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் அப்படிங்கதான் இதோட தாத்பரியம். அதாவது பொய்கை ஆழ்வார் ஒரு ஆழ்வார், வைணவ வழிபாடில் ஈடுபடுறவர், சிவனையும் நாராயணனும் ஒன்று அப்படின்ட்டு அவர் எடுத்து சொல்கிறார். அதனால இந்த சிவன் வேற வைணவம் வேற இதெல்லாம் சொல்கிற கதையெல்லாம் முறியடிக்கிறாப்புல இது ஒரே ஒரு சான்றை கொடுத்துருக்கேன். இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி நம்மளோட சித்தர் பாடல்கள்லேயும் சித்தர்கள் எப்போவுமே சிவசிவான்னு சொல்கிற சித்தர்கள் கூட ராமரை பற்றி ராமான்ட்டு பாடின பாடல்களும் நம்மளுக்கு இருக்குது. அதனால் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டையை மூட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது எடுத்துக்காட்டு நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்லேருந்தே நாம் சான்று எடுத்திருக்கோம். அந்த ஷண்மார்க்கத்தில் 6 மார்க்க வழிபாடும் நாம் பார்த்துட்டோம். இது 6மே தமிழர் வழிபாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இலக்கியம் மூலமாக, தமிழ் இலக்கியம் மூலமாக நாம் இதை சான்றாக எடுத்து வைக்கிறோம். இப்போ தமிழகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த தமிழகம் பாரதத்தோட ஒரு பகுதியா இல்லாட்டி ஒரு தனி பகுதியா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வர்றதுக்கு இது ஒரே ஒரு சான்று. புறநானூரில் 6வது பாடலில் சொல்லப்பட்டிருக்க ஒரு பாடல். வடாது பனிப்படு நெடுவரை வடக்கும் தெனாது உருக்கெழு குமரியின் தெற்கும் குணாது கரை பொரு தொடுக்கடற் குணக்கும் குடாது தொன்று முதிர் ஔவத்தின் குடக்கும் அப்படிங்க இந்த 4 வரி பாடலில் நாம் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, இது பாடல் யார் பாடியிருக்கா அப்படின்னா காரிக்கிழார் அப்படிங்க இந்த புலவர். இவர் யாரை பற்றி பாடியிருக்கார் அப்படின்னா, பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழத்தி பாண்டிய மன்னர் பற்றி பாடியிருக்காரு. இப்போ இந்த மன்னர் யார் அப்படின்னா, இவரோட இயற்பெயர் குடுமி. ஆனால் இவரை முதுகுடுமின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் மூத்த மகனாக இருந்தனால முதுகுடுமி அப்படின்னு சொல்கிறாங்க. பல்யாகசாலை முதுகுடுமி அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாண்டிய மன்னர் பல வேள்விகளை அமைச்சு யாகங்கள் எல்லாம் நிறைய செஞ்சனால, அதாவது பக்தி இருந்தால் தானே வேள்வி அமைச்சு யாகம் செய்ய முடியும், அந்த அளவுக்கு பக்திமானு. அப்போ அவர் பல இந்த யாகசாலைகளெல்லாம் அமைச்சு நிறைய யாகங்கள் எல்லாம் செஞ்சனால இவரோட பேர் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழத்தி பாண்டிய மன்னர் என்று கூறப்படுகிறது. அப்போ இவரோட புகழை இந்த காரிக்கிழார் அப்படிங்கிற அந்த புலவர் இந்த பாண்டிய மன்னரோட புகழ் எங்கெல்லாம் ஓங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த இமயமலையை தாண்டி வடக்கும் குமரியை தாண்டி கிழக்கும்
அப்புறம் இந்த முக்கியமானது அடுத்ததுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன் இது இமயமலையை தாண்டி சொல்லணும்? ஏன் நம்ம தமிழகம்னா வேங்கடம்ட்டு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அப்போ வேங்கடத்தை தாண்டின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா தமிழர்கள் பாரதத்தின் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நன்கு அறிந்து உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போது தமிழகம் அப்படிங்கிறது பாரதத்து எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி, தமிழகங்கிறது தனி பகுதி கிடையாது. அப்படிங்கிறனால தான் இந்த பாரத தேசத்தோட ஒரு எல்லை. இப்போது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு இருக்குது, வீட்டில் பெற்றோருக்கு ஒரு ரூமு, ஒரு மகளுக்கு ஒரு ரூமு, மகனுக்கு ஒரு ரூமுன்னு 3 அறைகள் 3 ரூமாக இருக்குது. இப்போ யாராவது அந்த மகன்கிட்ட வந்து நீ எங்கே இருக்கிற அப்படின்னா, உன்னோட புக்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னா, என்னோடய ரூமில் வச்சுருக்கேன், இது எனக்கு இந்த பக்கம் கிச்சனு, அந்த பக்கம் எங்கள் அப்பாவோட ரூமு, அம்மா அப்பாவோட ரூமுன்னு சொல்ல மாட்டீங்க, என் வீட்டில் வச்சுருக்கேன்னு தான் சொல்வீங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு, உங்கள் வீட்டோட வாசலுக்கு வெளியில், அது வெளியில், உங்கள் ரூம் இருக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே. அதே மாதிரி தான் பாரத தேசம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதில் பல பகுதிகள், அந்த ஒரு பகுதியை சொல்லணும் அப்படின்னா பாரத தேசத்துக்கு உள்ளே தான் அது இருக்குங்க சான்று தான் நம்ம இலக்கியங்கள் கொடுக்குது. அப்போது இந்த புலவர் வந்து காரிக்கிழார் வந்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் இந்த தமிழக எல்லையை தாண்டி உங்கள் புகழ் பரவணும்னு சொல்லலை, பாரத இமயமலையை தாண்டி புகழ் பரவணும் அப்படின்னா நம்ம தேசத்தில் உள்ள ஒரு பகுதி தமிழகம், இங்கே ஆட்சி செய்கிற இந்த பாண்டிய மன்னரோட புகழ் நம்ம தேசத்துக்கு எல்லையை தாண்டி போகணும், குமரி தாண்டி கீழே பரவணும். அதே மாதிரி தொடுகடற் குணக்கும், இந்த தொடுகடற் அப்படின்னா என்னென்னா தோண்டப்பட்ட கடல் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இந்த தோண்டப்பட்ட கடல்ட்டு எப்படி இது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம புராணங்களுக்கு போகிறோம். பாரதம் முழுக்கும் ஒரே புராணம் தான், அதுதான் நம்மளோட முன்னோர்களும் அதை தான் நம்பியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று மட்டும் இல்லாமல், இந்த தோண்டப்பட்ட கடலோட வரலாறு என்ன அப்படின்னா, ஸ்ரீராமரோட முன்னோராக இருந்தவர் தான் பாகீரதன். அவர் அந்த பாகீரதன் வந்து கங்கையை வந்து ஆகாயத்திலேருந்து பூமிக்கு வர வச்சு, அந்த கங்கை வந்து எங்கே வந்து வடியுது, கடலாக உருவம் எடுக்குது இந்த பக்கம். அப்போ வந்து இந்த தோண்டப்பட்ட கடல் அப்படின்னு சொல்கிறது வந்து பாகீரத்தோட முன்னோர்களில் ஒரு அரசராக இருந்தார், அவர் தான் வந்து சாகர அரசர் மகாராஜான்ட்டு. இந்த கடலுக்கெலாம் வந்து சாகரம் அப்படிங்கிற அந்த பேர் வந்ததே வந்து இந்த சாகர மகாராஜா பேரை வச்சு தான் சாகரம் அப்படிங்கிற அந்த பேர் வந்தது. அப்போ இவரோட ஆயிரக்கணக்கான மகன்கள், அந்த சாகர குமாரர்கள், அவங்க வந்து இந்த கடலை இந்த பள்ளத்தை தோண்டினதா ஒரு புராண கதை இருக்குது. அவங்களோட இறப்புக்கு பின்பு தான், அவங்க மோட்சத்துக்காக தான் பாகீரதர் வந்து கங்கையை இங்கே பூலோகத்துக்கு கொண்டுட்டு வந்து அந்த கங்கை நீர் அந்த பள்ளத்தில் வந்து இவங்களோட அந்த சாம்பலுக்கு வந்து மோட்சத்தை கொடுத்ததா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த குறிப்பு வந்து தொடுகடற் அப்படிங்கிற குறிப்பு வந்து நம்ம புராணங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த வரலாறை வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து இந்த ராமரோட முன்னோரான இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ராமர் வந்து தமிழர் கடவுள் கிடையாதுன்ட்டு இன்றைக்கி பேச்சு வழக்கில் இருக்கிற இதில் நம்ம இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்களில் வந்து ராமரோட குறிப்பு இருந்திருக்கு. அதாவது நம்ம தமிழரோட வாழ்க்கையிலேயே வந்து வாழ்வியல் முறையிலேயே வந்து இந்த ராமரோட கதைகளும் அந்த விஷயங்களும் நம்மளோட சமுதாயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தனால்தான் பல இடத்துல உவமையாக இது கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாம் உவமையாக சொல்ல
மாட்டோம். இங்கே நம்ம வந்து சொல்ற சத்தியத்துக்கு பேர் போனது யார் அப்படின்னா ஹரிஷ்சந்திரனுமோ. இதே இந்த ஹரிஷ்சந்திரத்தை உவமையை என்ன நீ பெரிய ஹரிஷ்சந்திரனா அப்படின்னு நம்ம சொல்வோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஹரிஷ்சந்திரனோட கதை தெரியும், அவர் பொய்யே பேச மாட்டார். இதே இந்த ஹரிஷ்சந்திரனை நீங்கள் அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ ஆஃப்ரிக்காலேயோ போய் அறிவன் ஹரிஷ்சந்திரா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க முழிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து சாதாரணமாக ராமரோட கதையும் ராமரோட முன்னோர்களோட கதையெல்லாம் நம்மளுக்கு இருந்திருந்தனால தான் இதெல்லாம் உவமையாக கொண்டுட்டு வரப்படுது, பல இடத்துல குறிப்புகளாகவும் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கிட்ட கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னா, நான் கண்ணகி, நான் பூம்புகா நகரத்துலேருந்து வந்திருக்கேன், இது மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். பட் அவங்க சொன்னது என்னது, புறாவுக்கு உடலை கொடுத்த அந்த சிபி சக்கரவர்த்தியோட வம்சத்தில் வந்த சோழர்களின் நாட்டில் இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு குறிப்பை இவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த புறாவுக்கு தோல் கொடுத்த மன்னர் யார் அப்படின்னு பார்த்தா சிபி சக்கரவர்த்தி. இவரும் ராமரோட முன்னோராக இருந்திருக்காரு சிபி சக்கரவர்த்தி. அதாவது ஒரு பருந்து, ஒரு கழுகு வந்து ஒரு புறாவை வந்து கடித்து சாப்பிட்டுட்ருக்கப்போ அந்த புறா வந்து உதவி கேட்குது. அப்போது இந்த அரசர் அங்கே அதை பார்த்துட்டு அந்த கழுகை விரட்டி விட்டுட்டு பார்க்குறாரு, இந்த புறாவோட தோல் வந்து கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சிருக்கு. அவரோட தோலை வெட்டி அந்த புறாவுக்கு வச்சு அதுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததா ஒரு கதை இருக்குது. ஸோ இது வந்து ராமரோட முன்னோராக இருக்கிறாரு சிபி சக்கரவர்த்தி. அப்போது இந்த சிபி சக்கரவர்த்தியை நம்மளோட இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் என்ன பேர் வருது அப்படின்னா செம்பியன். அப்போது செம்பியன் மருகா அப்படின்னா செம்பியனோட வம்சத்தில் வந்தவர்கள் தான் சோழர்கள் அப்படிங்கிற அந்த குறிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி அந்த சோழர்கள் ஆண்ட அந்த சோழ நாட்டில் இருந்து கண்ணகி வந்ததா அவங்க குறிப்பை சொல்கிறாங்க. இதுதான் வந்து இளங்கோவடிகள் அவர் எழுதுறதுல கொண்டுட்டு வர்றார். அப்போ அவர் வந்து சமண மதத்தை தழுவிருந்தாலும் இந்த நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம தமிழகத்தில் இருந்த அந்த உவமைகள், அந்த நம்பிக்கையை வந்து அவர் வந்து மாற்றி எழுதலை, அதை அப்படியே குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா நாம் எடுத்துக்கிடணும். அப்போ இந்த சிபி சக்கரவர்த்தி பற்றியான பல குறிப்புகள் நம்ம புறநானூரில் காணலாம். அகநானூரில் வந்து இந்த தனுஷ்கோடி அந்த ராமர் சேத்து பாலத்தை பற்றியான டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரத்தில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, கோவலன் வந்து அந்த பூம்புகார் நகரத்தை விட்டு போகிறப்போ அவங்க எப்படி இதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ராமர் அயோத்தியா விட்டு போகிறப்போ எப்படி அயோத்தியா நகரம் சோகத்தில் ஆழ்ந்து இருந்ததோ அதே மாதிரி இவர் கோவலன் இங்கே பூம்புகார் நகரத்தை விட்டு போகிறப்பவும் அந்த நகரம் அப்படி சோகத்தில் இருந்ததாக ஒரு கம்பேரிசத்தை காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து மக்களுக்கு அந்த அயோத்தியாவில் நடந்த விஷயம் தெரிஞ்சனால தான் இதை கரெக்டாக மக்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாப்புல இருந்தது. நம்மளுக்கு இந்த உவமையெல்லாம் வாழ்வியல் முறையில் அன்றாட நம்ம கதைகளில் நம்ம பாட்டி முன்னோர்கள்லாம் பேசுகிற பேச்சில் இந்த ராமரை பற்றியான வரலாறு, ராமாயணத்தை பற்றியான வரலாறுலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் வந்து நாம் உறுதிப்படுத்திக்கலாம். இது நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசர் இது வந்து நம்மளுக்கு இந்த பக்தி இலக்கியத்தை வந்து உருவாக்குனதே புலவர்களை ஊக்குவித்து இதெல்லாம் சேகரித்து எல்லாம் பதிவு செய்ய வச்சதே அரசர்கள். அப்போ அரசர்களோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்ட்டு குறள் 542 திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி மக்கள் எல்லாம் வானத்தை பார்த்து அந்த மழை பெய்யுமான்ட்டு காத்துட்ருக்கிறதுல, அதாவது அந்த செங்கோலை ஏந்திய மன்னன் ஆட்சி செய்ய மாட்டானான்ட்டு ஏங்குற மனிதர்கள் தான், பிரஜைகள் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மன்னனோட ஆட்சி செங்கோல் ஆட்சியாக இருக்க வேண்டும். அதாவது
நான் அரசன்பா, நான் எதை வேணாலும் செய்வேன், நான் சொல்கிறதான் சட்டம் அப்படின்னு சொல்கிற அரசர்கள் நம்ம தமிழர் பண்பாட்டில் கிடையாது. அப்போது யார் ஒரு உண்மையான அரசர் அப்படின்னா, செங்கோலை எவன் தூக்கி நிறுத்துகிறானோ, இந்த செங்கோல்னா தர்மத்தின் கோல், தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறவன் தான் நான் அப்படின்ட்டு நிற்கிறானோ, அந்த தர்மத்துக்கு அடிப்பணிந்து நான் செயல்படுவேன் அப்படிங்க உறுதிமொழி எடுக்கிறானோ, தர்மத்தின் வழியில் தான் நான் என் மக்களுக்கு நல்லதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறானோ, அவன்தான் உன்னதமான அரசன் என்பது நம்ம தமிழர் பண்பாட்டில் வளர்ந்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இங்கிலாந்து போகிறீங்க, பிற நாடுகளுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே உள்ள அரசர்களோட பெரிய பெரிய மாளிகையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கிலாண்டில் பக்கிங்ஹாம் பேலஸ்லேருந்து பல மாளிகைகளில் நீங்கள் பார்க்கலாம். அரசர்கள் தங்களுக்கான, அரசிகளும் ராணி ராஜாலாம் தங்களுக்கான இருப்பிடத்தை பெருசாக்கி கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாளிகையை நம்ம சோழர், சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்களோட ஒரு மாளிகையை நீங்கள் தமிழகத்தில் காட்ட முடியுமா? நம்ம காட்ட முடியாது. ஏன்னா அவங்க கட்டினதெல்லாம் கோவிலில் தான் பெருசாக கட்டினாங்க. தனக்காக பெரிய மாளிகையை கட்டி வசதியாக வாழ்ந்தவங்க நம்ம தமிழர் அரசர்கள் கிடையாது அப்படிங்கிறது, இது நம்ம பண்பாட்டிலே கிடையாதுங்கிறத நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அவங்க ஆட்சி செஞ்சதே மக்களுக்காக, அது ஒரு சேவையாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நாம் உணரணும். அப்போது இந்த மாதிரி அரசர்கள் அந்த செங்கோலை பிடிச்சி தூக்கி உயர்த்தி நிறுத்துறாங்க அப்படின்னா, அந்த செங்கோல் பக்தியின் அடிப்படையில் வர்ற தர்மம், அறத்தின் அடிப்படையில் சொல்கிற விஷயங்கள் தான் அதில் இருக்கும். அப்போது அந்தனர் நூறுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படிங்கிறது 543வது திருக்குறள். இதில் என்ன சொல்லுது? அந்தனர் இந்த அந்த நம்ம வேத, நம்ம பக்தி விஷயமான நூல்கள் எல்லாம் அதை மட்டுமே பாதுகாத்து அதை மட்டுமே பரப்புகிற அந்த அந்தணர்கள், பூஜை செய்கிறவங்க, இந்த அந்தணர்களையும் அறம், எந்த அறத்தின் அடிப்படையில் ஒரு அரசர் ஆட்சி செய்யணுமோ அந்த அறம், அதையும் நிறுத்த வேண்டியது இந்த செங்கோலை ஏந்திய மன்னன். செங்கோலை எவன் ஒருத்தன் இது முக்கியத்துவம் கொடுக்குறானோ அப்படிப்பட்ட அந்த மன்னன் ஓட கடமை இந்த செங்கோலையும் அறத்தையும் அந்தணர்களையும் காக்க வேண்டிய கடமை இந்த செங்கோல் ஏந்திய மன்னனுக்கு இருக்குது. அப்படிங்கிறது நம்ம தமிழர் பண்பாடில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் திருவள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்காரு. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் தூங் கோடா தெனில். அதாவது இதுவும் திருக்குறள் 546வது குறள். வேல் கொண்டு வென்ற மன்னவனை காட்டிலும் அந்த செங்கோலை உயர்த்தி நிறுத்தி அதன் அடிப்படையில் ஆட்சி செய்கிற மன்னன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க நம்ம தமிழக மக்களுக்கான நலத்துக்கான விஷயம் இந்த செங்கோல் ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறது இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையின். அதாவது தர்மம் காக்க, தர்மம் நம்மை காக்க என்ற கோட்பாடு தான் இங்கே சுருக்கமாக இந்த 547வது குறளில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு மன்னன் தர்மத்தை காக்கிறதுக்கு செயல்படுறானோ அவனை அந்த தர்மமே காக்கும் என்பது தான் அதோட அர்த்தம். தர்மம் காத்தால்தான் மக்கள் நலம் ஏற்படும். ஆக மொத்தத்தில் நம்ம தமிழக மண்ணில் பக்தி இலக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். இதோட ஒரு சாராம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலகமே கடவுளோடது. இந்த கடவுள் கொடுத்த அந்த அறத்தின் அடிப்படையில் தான், அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் அந்த செங்கோல் என்கிற கான்செப்ட் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த
செங்கோலை ஏந்திய மன்னன் தான் உண்மையான மன்னன், நல்ல மன்னன். அவன்தான் இந்த பக்தியை பரப்புறதுக்கும் அறத்தை காப்பதற்கும், அதாவது ஆகமத்தையும் வேதத்தையும் அந்தணர்களையும் காத்து அறத்தையும் தர்மத்தையும் காத்து மக்களோட நலனுக்காக பாடுபடும் இந்த மன்னன் தான் உன்னதமான மன்னன். மக்கள் நலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெறும் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மக்களுக்கு எல்லா வகையான செழிப்பும் இருந்து வாழ்கிறது மட்டும் இல்லாமல் உணர்வு பூர்வமாக இவங்க பக்தியில் ஈடுபட்டு அந்த பக்தியின் மூலமாக சரணாகதி செய்து இறைவன்கிட்டே எல்லாமே சரணாகத்தின் செஞ்சு அந்த மோட்சம் அடைகிறது தான் நம்மளோட தமிழர் பண்பாடு உணர்தல் அப்படிங்கிறத நம்ம மன்னர்கள் உணர்ந்து இதன் அடிப்படையில் ஆட்சியை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சாராம்சமாக மாணிக்க வாசகர் அருளிய அந்த சிவ புராணத்தை நாம் தமிழில் சுருக்கமாக பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்த அத்தனை விஷயங்களும் அதில் அடங்கும் என்பது தான் இதோட தாத்பரியம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்கழல்கள் வெல்க, பிறந்தார்க்கு சேயோன் தன் பூழ்குழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமும் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி, விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய், விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே, நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இப்போ என்னன்னா எல்லா உயிர் இனங்களும் எல்லா படைப்பையும் கொண்டுட்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் நம்ம தமிழர்களுக்கு இருந்திருக்கு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் ஐயா, உன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்போது இங்கே எல்லா பிறப்பும் எடுத்து நான் ஓய்ந்து உன்னிடம் சரணாகதி அடைகிறேன், அந்த வேதத்துக்கே தலைவன் நீதான் ஈசனே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி எவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் அந்த சரணாகத்தியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது நம்ம தமிழ் மண் அப்படிங்கிறது பக்திக்கான மண், நம்ம இலக்கியங்கள் எல்லாமே பக்திக்கானது. ஆக மொத்தத்தில் அந்த சரணாகத்தியும் மோட்சமும் தான் நம்மளோட முன்னோர்களோட இலக்காக இருந்திருக்கு. இந்த இலக்கை அடைவதற்கு அறம் தர்மம் என்ற கோட்பாடின் அடிப்படையில் தான் நாம் சென்றிருக்கோம்.
இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படையான விஷயமா இருந்திருக்கு. எல்லாமே இறைவனுக்கு தான் சமர்ப்பணம் என்று கூறும் நம்ம தமிழர் பண்பாடு நம்மளோட இலக்கியங்களில் நாம் காணலாம். இப்பேற்பட்ட இந்த தமிழ் இலக்கியம் நம்ம தமிழ் மண்ணில் உள்ள பொக்கிஷங்கள் அப்படின்னு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. உலகத்துக்கே பக்தி இலக்கியம் மூலமாக பக்தியை பரப்பலாமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் கொண்டுட்டு வந்தது. இப்போ இதை கட்டி காத்து இன்னும் பல பக்தி நூல்களை உருவாக்கி உண்மைக்கு புறம்பா இல்லாமல் உண்மையை உள்ளபடி எடுத்து வைக்கும் கடமை அடுத்த தலைமுறைக்கு உண்டு. இதை நம்ம சிறப்பாக செய்வோம் என்று கூறி அன்னை தமிழுக்கு வணக்கம்.